ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. Thank you Jesus. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். என் கூட பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. கேளு. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. உங்க வார்த்தை கடந்து வரட்டும். உங்களுடைய வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது இந்த இடம் குட்டி பரலோகத்தை போல மாறணும். கர்த்தருடைய வல்லமை உள்ள சத்தம் தான் தொனிக்க வேண்டும். இங்க இருக்கிற யாருமே இப்ப இருக்கிற மாதிரியே இல்லை. மறுரூபம் அடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்தின் ஆழத்துக்குள் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, சத்திய ஆவியானவரே, துணையாளரானவரே, வார்த்தை என்னும் இந்த வேளையில் அப்பா நீரே வருவீராக. அடியனுடைய வாயோடு வாயாயிருந்து நீரே ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொட்டி தீர்த்து கொடுப்பீராக. அப்பா பொங்கி பொங்கி வருகிற ஊற்றை போல கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் இவர்களை விடுதலை செய்யும்படி, இவர்களை ஆசீர்வதிக்கும்படி பலமாய் இறங்கி வந்து கொண்டே இருக்கட்டும். அப்பா இறங்கிக் கொண்டே இருக்கட்டும். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறோம்? நல்லா கவனிக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் யாருன்னா ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னா நானே ஜீவ அப்பம். அவர் இந்த பரிசுத்த வேதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் வார்த்தை என்னும் ஜீவ அப்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு 3 வாலிபர்களுடைய காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே கட்டுகளுக்குள்ள, பாடுகளுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, சமாதானத்தை இழந்த நிலைமையில இருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், நான் நிச்சயமாகவே தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 2 தெய்வங்களுக்கு நடுவே நடக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார் மன்னனை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையில இந்த ஆகமங்களை எடுத்துக்கொண்டா ஒரு பெரிய பொற்சிலை ஒன்றை செய்து இதுதான் இனி தெய்வம், இதுதான் வணக்கத்திற்குரியது என்று நேபுகாத் நேச்சார் மன்னன் சொல்லுகிறார். பாருங்க, எல்லாரும் வணங்குறாங்க. ஆனா ஒரு 3 வாலிபர்கள் மட்டும் நாங்க இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சவாலா சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு இந்த சங்கதி அறிவிக்கப்படுகிறது. ராஜா சொல்லுகிறார், யார் இது சொன்னது? கோபத்தோடு எழும்பினார். 3 பேரையும் பார்த்தார். ஒன்றை சொன்னார், எப்பா இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போகல, மறுபடியும் எச்சரிக்கிறேன், மரியாதையா போய் நான் சொல்லுகிற இந்த சிலையை வணங்கினால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் என்று. உடனே இந்த வாலிபர்கள் சொல்றாங்க, நோ ராஜாவே, அதை பற்றி நீங்க எங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றவர்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள். ராஜாவுக்கு கோபம் வந்தது, மூர்க்க கோபம் வந்தது. மற்றவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையை விட 7 மடங்கு அக்கினியை கூட்டினான், வேதனையை கூட்டினான். பயப்படுவார்கள் என்று பார்த்தான், பயப்படவே இல்லை. தூக்கி உள்ள போட்டாங்க.
உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். தேவன் உலாவினார், அவர்கள் அவியல் அக்கினியில வெளியே கொண்டு வந்தார். ராஜா பின்வரும் வசனத்துல சொல்றாரு, நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஜெயிச்சாங்க. 3 வாலிபர்களும் சவாலுக்கு மத்தியில இருந்தாங்க, வேதனைக்கு மத்தியில இருந்தாங்க, அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இருந்தாங்க, தண்டனைக்கு உட்பட்டவங்களா இருந்தாங்க. 7 மடங்கு அக்கினி அவங்களுக்கு விரோதமா கூட்டப்பட்டுச்சு. ஆனா அவங்க ஆண்டவருக்காக நின்னாங்க. ஆண்டவரும் அவங்க கூட நின்னாரு. ராஜா கடைசியில அவங்க பக்கமே சாஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசம் உங்களுக்கு சொல்றாரு, 11 மாதமும் கடந்து வந்த பிள்ளையே, நிறைய கடனோட இருக்கலாம், நிறைய தரித்திரத்தோட இருக்கலாம், நிறைய வியாதியோட நீ இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கு. 1 2 இல்ல, ஒன்ன முடிச்சா அடுத்த பிரச்சனை. ஆனா பிரச்சனை கூடி கூடி நான் ஜெபம் பண்ணதான் செய்யறேன், அதுவும் வேகமா கூடி போய் இருக்குதுன்னு கவலைப்படுற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் ஆச்சரியமாய் தப்புவிப்பேன், அதிசயமாய் தப்புவிப்பேன். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியம், நீங்க கலங்கின காரியம், நீங்க வெட்கப்பட்ட காரியம், தலை குனிஞ்ச காரியம், ஒவ்வொரு நாளையும் உயிரை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்கும்னே எனக்கு தெரியல, பயமா இருக்கு பயமா இருக்கு. நீ பயப்படுறியா? ஐயோ நாள் நெருங்குதே, நாட்கள் ஓடுதே, என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குழம்பி புத்தி பேதலித்தவர்களை போல இருக்கிற தேவ பிள்ளையே, பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன், உங்களோடு இருப்பேன், உங்களை தப்புவிப்பேன். நீங்கள் பயந்த கலங்கின மிகவும் உச்சக்கட்ட உபத்திரவத்துல, உச்சக்கட்ட வேதனையில, அக்கினி எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்கு. பிரதர், வார்த்தையை தாங்கவே முடியல, என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க பேசுற வார்த்தை, மறைவா பேசுற வார்த்தை, என்ன பரிகாசம் பண்ற வார்த்தை, என்ன குற்றப்படுத்துற வார்த்தை, என்ன கோல் மூட்டுகிற வார்த்தை, என்ன விமர்சிக்கிற வார்த்தை, என்ன பழி சுமத்துகிற அந்த வார்த்தை என் இருதயத்தை உடைக்குதே, காயப்படுத்துதே என்று எவ்வளவுக்கு எவ்வளவாய் உச்சக்கட்ட வார்த்தையினால தாக்கப்பட்டு பலவீனப்பட்டு, ஐயா நான் இதுவரை இப்படி ஒரு பழி சொல்ல என் மேல நான் வாங்கினதே இல்லை, நான் இப்படி செய்யாததற்கு என் மேல இவ்வளவு வார்த்தை, கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், மாமி மருமகளுக்கு விரோதமாய், இரத்த பந்தங்கள், உறவுகள், பழகினவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் என்று பலர் பலவிதமா உங்களை ஏதோ ஒரு விதத்துல வார்த்தையில கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாலும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. சத்துருக்களின் பற்களுக்கு இரையா ஒப்பு. சில அப்ப இறன்னு அர்த்தம் சாப்பாடு. சில பேருக்கு நீங்க சாப்பாடாவே இருக்கீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க கதை எப்படி இருக்கு? அவங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கு. சில பேருடைய கதை சிலருக்கு திருநெல்வேலி இருட்டு அல்வா கடை, இருட்டு அல்வா கடையை விட ரொம்ப சுவையா இருக்கு. ஆமேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களின் பற்களில் தாடைய உடைப்பார். ஆமேன் சொல்லுவார். பற்களை உடைப்பார். உனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை அவர்கள் பலனுக்கேற்ற ஆக்கினையில் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இனிவரும் காலம் ஆச்சரியம் நடக்கும், அற்புதம் நடக்கும். பயப்படாதே, துடங்கொள். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக்கை போல, மேஷாக்க போல தேவ பிள்ளையே, இந்த 11வது மாதம், இந்த 12வது மாதம், ஆமீன், இந்த 5ஆம் தேதிக்குள்ள நுழைந்திருக்கிற நீங்க சொல்லணும், நான் சந்திக்கிற, ஆமீன், நான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிற, எனக்கு முன்பு நிற்கிற இந்த காரியத்தில் இருந்து என் கர்த்தர் என்னையும், என் கணவனையும், என் மகனையும், என் மகளையும், என் பேர பிள்ளைகளையும், என் குடும்பத்தையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இது எப்படி நடக்கும்? சிலர் கேட்கறீங்க, எப்படி முடியும்? வல்லமையால முடியும். யாருடைய வல்லமை? கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வல்லமெல்லாம் செயல்படுது.
சிலருக்கு விரோதமா மந்திரவாதம் செயல்படலாம், சிலருக்கு விரோதமா அரசாங்க சட்டமே எனக்கு விரோதமா இருக்க பிரதர், கேஸ் விரோதம் ஆயிடுச்ச, சொத்துல எல்லாம் மாறி குழம்பி கிடக்க, எல்லாம் விரோதமா இருக்க. நான் ஒண்ணு சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்க அதெல்லாம் சிருஷ்டிப்பு தான். ஒரு எலுமிச்சை பழத்தை தான் உருட்டி விடுறான், ஒரு மண்டை ஓட்ட வச்சு மந்திரம் பண்றாங்க, ஒரு ஆட்டு ரத்தம் கோழி ரத்தத்தை படையல் போட்டு அதற்கு முன்பு நின்று மந்திர வார்த்தையை சொல்றான். நல்லா கவனிக்கணும், அந்த மந்திரவாதி பயன்படுத்துகிற கோழி முட்டையும் சரி, எலுமிச்சை பழமும் சரி, மண்டை ஓடும் சரி, எலும்பு கூடும் சரி, அவன் பயன்படுத்துகிற எல்லா வித்தைக்கான பொருளையும் படைத்தவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஏன் அந்த மந்திரம் பண்ற மண்டையனை கூட ஆண்டவர் தானங்க படைச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த மந்திரம் பண்ற மண்டைங்கிற குரூப்பை படைச்ச கர்த்தரை பாடுகிறோம். என் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பு அவர்கள் வல்லமை ஒன்றுமில்லை, ஒன்று முன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிற கர்த்தர், நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன், நீ பாடிக்கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை மகத்துவம் உள்ளது, அவருடைய வல்லமை கனப்படுத்தப்படக்கூடியது. இன்னைக்கு அந்த வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ள வரும், உங்களோடு கூட வரும், உங்களுக்காக வரும், உங்க மகனுக்காக வரும். எப்படி மனம் திரும்ப போறான், எப்படி தேட போறான், இவன் எப்படி உருப்பட போறான், அவனால முடியாது, உங்களால முடியாது. கர்த்தருடைய வல்லமையை கொண்டு முடியும். அல்லேலூயா. வல்லமை உள்ளவர். அவர் சும்மா சொல்லிடக்கூடாது, என் ஆண்டவர் காப்பாற்றுவார்னு. என் தேவன் வல்லமை உள்ளவர், காப்பாற்றுவார். என் தேவன் வல்லமை உள்ளவர், இதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் பராக்கிரமசாலி, அவர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். உண்மையிலேயே 7 மடங்கு அக்கினிக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தப்புவித்த கர்த்தர் உங்களை தப்புவிக்க அதிக வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்க சொன்ன ஒரு 5 பகுதி இருக்கு. பயப்படாதீங்க, ஸ்பீடா முடிச்சிருவேன். நீங்க தூங்கல பத்தியில எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க தூங்கிட்டா நான் தூங்கி வண்டி பைபாஸ்ல போகாம கிராமத்துக்குள்ள போயிடும். அப்புறம் டவுன் பஸ்ஸா போயிடும் பாருங்க. நம்ம பாயிண்ட் டு பாயிண்டாவே போயிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரியத்தக்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார், ஐயா உங்களுக்கு செய்ய போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு, இந்த மாசம் மட்டும் இல்ல, அவர் வரும் வரை உங்களை பிரமிக்க வைக்க போகிறார். நீங்களும் பிரமிக்க போறீங்க, உங்களை பார்த்து சத்துருக்களும் ஆச்சரியப்பட போறாங்க. இரண்டாவது, அவர் பாடுகளில் உங்களோடு கூடவே இருக்க போகிறார். மூணாவது, உங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேச போறார். சிஎம்மா இருந்தாலும் பிஎம்மா இருந்தாலும் அவங்க கிட்டையும் போய் பரிந்து பேசிடுவார். ஆமென். அடுத்தது, உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது, நீங்க கும்பிடுற இயேசுதாங்க மெய்யான தெய்வம்னு உங்க மூலமா உங்க கிட்டையும் மகிமைப்பட்டு உங்க மூலமா பிறருக்கும் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது, பிரமிக்க வைக்க போகிறார். அதுக்கு எடுத்தவங்க வாசிங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இங்க ராஜா என்ன செஞ்சானா, பிரமித்து. ராஜா தான் இங்க எதிரி. யாருக்கு? இந்த 3 விசுவாச வீரர்களுக்கு. உங்களுக்கு எத்தனை எதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமென். எதிரி யாரு? வாழக்கூடாது, சித்திரவதைப்படணும், சாகணும், உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருமே எதிரி தான். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நல்ல கவனிங்க. இவ்வளவு நாளும் ராஜா அந்த தீயில போடப்பட்டவங்களை எப்படி பார்த்தான்? பொசுங்கி போனதை பார்த்தான், சாம்பலா போனதை பார்த்தான். ஆனா இவங்களை தீயில போன அந்த பிரம்மாண்டமான அந்த ராணுவ வீரர்களை சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க எப்படி இருக்காங்க?
அக்கினியில வேகாம உள்ள நடக்கிறாங்க. அவங்க நடக்கிறது கூட பெருசு இல்ல, தீ பிடிச்சு நடக்கிறாங்க போல, தீ பிடிச்சவங்கள நடந்து ஓடுவாங்க. அப்படி நடந்து பார்த்தா நாலாவது ஒருவர் அங்க அவர்கள் மத்தியில் நடக்கிறதை பார்த்து ராஜாவுக்கு ஆச்சரியப்பட்டு ஷாக்காகி அப்படி எழும்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பெரிய ராஜா எழும்பி நின்று குழம்பிட்டார். ஏய் இங்க வா, போட்டது 3 பேரு 4 பேர்ல இருக்கிறாங்க. ஆச்சரியப்பட வைத்து அதிகாரத்தில் இருக்கிறவனை குழப்பவும் கர்த்தர் செய்தார். என் தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படி என் மகளே, உன்னை குறித்த ஆமென் ஆச்சரியத்தை உன் சத்துருக்களுக்கு உண்டாக்க போகிறார். இவ்வளவு நாள் அவங்க உங்களை எப்படி பார்த்துட்டாங்க தெரியுமா? ஏழாதவா, இவன் ஒண்ணுக்கும் உதவாதவன், இவனை என்ன பண்றது, இவனை பண்ண கேட்க ஆள் யார் இருக்கா? ஆமேன் சொல்லுங்க. இது வெத்து வேட்டு, இது சும்மா, இது ஃபியூஸ் போன கேஸ், இது வயசு காலம் அப்படின்னு சொல்லி உங்களை சிலர் கேவலமாக, உங்களை அற்பமாக, அசட்டையாக, அருவருப்பாக சிலர் உங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உங்களை அப்படி ஏளனமாய் பார்த்தவர்கள், கேவலமாய் பார்த்தவர்கள், பைத்தியத்தை போல பார்த்தவர்கள், ஆமென், இனி உங்களை குறித்து பிரமிக்கும்படி கர்த்தர் ஆச்சரியத்தை உண்டாக்க போகிறார். உன் சத்துருக்கள் உன்னை கண்டு நடுங்கும்படி, சாதாரணமாக அல்ல, குலை நடுங்கும்படி, ஆச்சரியப்படும்படி, அதிசயப்படும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போறார். உங்க தெருவில், உங்க குடும்பத்துல, உங்க பட்டணத்துல நீங்க, உங்க புருஷன் பிள்ளைங்க சிறுமப்படுத்தப்பட்டவங்களா இருக்கலாம், கேவலப்படுத்தப்பட்டவங்களா இருக்கலாம், அப்ரோச்சியமானவங்களா இருக்கலாம், சிறைப்பட்டு போனவங்களா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி வரும் நாட்கள் உங்களை கண்டு, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, எல்லைகளை, வீட்டை, ஊழியத்தை, அழைப்பை கண்டு, ஆமென், ஒருவரும் எதிர்பேசாதபடி, ஒருவரும் வாய் துறவாதபடி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர்களை எல்லாம் குழப்பி தள்ளும்படி உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் எங்க நடமாடினார்? அவங்க கூட அக்கினியில. ஏன் அவங்களுக்காக வந்தாரு? அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேனே சொல்லல. இப்ப போய் நல்லா கவனிங்க. நம்ம ஒரு காரியம்னா வந்தெல்லாம் பண்ணுவோம். நான் ஜோம் பண்ணிட்டு சொல்றேன். எப்படி ஜோம் பண்ணிட்டு சொல்றேன்? எனக்கு ஒரு 3 நாள் டைம் கேளுங்களேன். நம்ம 3 நாள் டைம் கொடுத்தாலும் ஜோம் பண்ண போறது இல்லை. நம்ம கூட ஆண்டவர் அதுக்கு பேச போறதும் இல்லை. நம்ம அந்த மாதிரி இல்லைன்னு வைங்க. ஆனா நம்ம வந்து சீன் போடுவோம். ஆமாவா இல்லையா? இப்ப ராஜா சொல்றான், டேய் வணங்கிரு, நீ வணங்கலன்னா தீயில போட்டுருவேன், சாம்பலாயிடுவேன், பாத்துக்க. அப்போ 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி, ஏய் தம்பி அபி என்ன செய்வோம், இப்படி ஒரு இக்கட் இருக்க, இப்போ வணங்கிட்டு அங்க போய் மன்னிப்பு கட்டுருவோமா, அல்லது ஆண்டவர் காப்பாத்திடுவாரா அப்படின்லாம் நினைக்காம, கொஞ்சம் கூட யோசிக்காம வைராக்கியமா நின்னாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்னு சொல்ல சொன்னாரு. என் ஜனத்தை பார்த்து நீ சொல்லு, அவங்க இந்த 2025 வருஷம் இந்த 12வது மாதம் 5 நாளும் எனக்காக வைராக்கியமா நிக்கிறாங்க. சில இடத்துல ஆண்டவரை உதறல, சில இடத்துல ஆண்டவரை நீங்க தள்ளல, சில இடத்துல ஆண்டவரை நீங்க வெட்கப்படுத்தல, சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் தான் பலன், ஆனா கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரை மறுதளிக்காம அவர் கொடுத்த அழைப்புல நீங்க வைராக்கியமா இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்காக நானும் அவங்க கூட வைராக்கியமா இருப்பேன். உங்க பிரச்சனைக்குள்ள, உங்க பாடுகளுக்குள்ள, உங்க வேதனையில, உங்க துன்பத்துல, உங்க தனிமையில, நீங்க அவதிப்படுற ஏதோ ஒரு எல்லையில அப்பா சொல்றார், நான் வைராக்கியமா இருக்க போகிறேன்.
ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த வேதனையில அவங்க ஆண்டவரை விட்டு கொடுத்து பேசல. நல்ல கவனிங்க, முறுமுறுக்காம, புலம்பாம, பாவம் செய்யாம, பின்வாங்காம, எல்லா சூழ்நிலையிலையும் தேவனோடயே இருந்தாங்க. நல்ல கவனிக்கணும். இவங்க வணங்க மாட்டேன்னு சொன்னதும், அதை போய் மந்திரிகள் ராஜா கிட்ட சொன்னதும், உடனே ராஜா உடனே வந்திருப்பாரு, அவனுங்களை பிடிச்சு கெட்டி போட்டு நான் இப்போ வாரேன் அப்படின்னு அவரு போய் அவனுங்களை விசாரிச்சு அவனுங்க அதை மாட்டேன்னு சொன்னதும், ராஜா 7 மடங்கு அக்கினியை ஏத்த எவ்வளவு நேரம் வந்திருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவகாசமாவது இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரத்துல அவங்க அந்த அக்கினிக்கு முன்னாடி, அந்த ராஜ தண்டனைக்கு முன்னாடி முறுமுறுக்கவும் இல்லை, புலம்பவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, குழம்பவும் இல்லை, பயப்படவும் இல்லை. கர்த்தருக்காக எடுத்த தீர்மானத்தில் வைராக்கியமா இருந்தாங்க. நல்ல கவனிக்கணும், தீ படக்குன்னு எரியாது. தீ 1 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு, 6 மடங்கு, 7 மடங்கு கட்டைகளை ஆமீன் விறகுக்காரர்கள் பிறக்கி போட்டு நெருப்பை ஏத்த ஏத்த அந்த நெருப்பு பிளம்பு பரவ 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 அது பதன்னு பிடிக்க அதை பார்க்க அந்த இடமே சூடாயிருக்கும். அந்த இடமே பலமா பட்சிக்கிற அக்னியா இருந்திருக்கும். ஆனா சற்று கூட பயப்படாமல், ஏதோ எடுத்த தீர்மானத்தில் தவறு இழைத்து விட்டோமோ என்று புலம்பாமல் அவங்க வைராக்கியமா நின்னாங்க. கர்த்தர் அவங்களுக்கு வைராக்கியமா செயல்பட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வைராக்கியமா ஆண்டவருக்காக நிக்கிறதுனால இனி வரும் நாள் உங்களை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க, அதிசயப்பட போறாங்க. உங்க வாழ்க்கையில மிராக்கிள் நடக்க போகுது. எப்படி நீ எப்படி அதை செஞ்ச? எப்படி உன் புருஷன், அது உன் பிள்ளைங்களா, நீயா அப்படின்னு பிரமிக்கத்தக்க அளவுக்கு சத்துருக்களுக்கு முன்னாடி 7 மடங்கு உபத்திரவத்துக்குள்ள இருக்கிற உங்க தலைய கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி உங்க மகன் காரியம் அற்புதத்துல முடிய போகுது. உங்க மகன் காரியம் அநேக தாய் ஒருத்தருக்கு கொடுக்கல, அவன் ஒரு 6 தாய்க்கு இதை கொடுக்கிறாரு. மகனுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலைமையில கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உன் பாரம், ஆச்சரியம், உன் மகனை கண்டு நீயே அதிசயப்பட போற. வெட்கத்துக்குள்ள, அவமானத்துக்குள்ள, இழப்புக்குள்ள, மதியினத்துக்குள்ள, அறிவு இல்லாம கெட்டு கிடக்கிற உன் குமாரர்களுக்குள்ள ஆமென் கர்த்தர் உலாவ போகிறார். தாயாகிய நீ உன் பிள்ளைக்காக, தகப்பனாகிய நீ உன் பிள்ளைக்காக எடுத்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசம் அக்கா நீங்க விட்டுறக்கூடாது, வைராக்கியமா மாறுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த மாசம் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, வைராக்கியமா தேடுங்க. கால் வலிச்சாலும், கை வலிச்சாலும், வீக்க இருந்தாலும், வலி இருந்தாலும், உபத்திரவம் இருந்தாலும், நான் ஆராதிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், நான் ஊழியம் செய்வேன், நான் அழைப்புல நிற்பேன். சற்று கூட முறுமுறுக்காத, சற்று கூட புலம்பாத, சற்று கூட பிணத்தாத, சற்று கூட குழம்பாத, தைரியமாயிரு, வைராக்கியமாயிரு. கர்த்தருடைய கண்ணு யார பார்க்குது தெரியுமா? யார் இந்த உலகத்துல மனுக்குலமாயிருந்து அவருக்காக வைராக்கியமா நிக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு சண்டையில வைராக்கியம் இருக்க கூடாது. ஒண்ணு அவளா நானான்னு பார்த்துருவோன்னு தானே இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி தயவு செய்து இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. ஆண்டவரை பாடுவேன், ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரை கொண்டாடுவேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன். பெரிய ராஜாங்க, பெரிய சேனை, பெரிய ராஜ்யம், அது பெரிய அரண்மனை, எல்லாரும் வணங்குறாங்க. அந்த இடத்துல ராஜாவுக்கு முன்னாடி இந்த 3 விசுவாச வீரர்களும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமே. எத்தனை கல்யாண வீடு வரட்டும், கர்த்தரை மறந்துடாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிள்ளை வரலாம், மருமகன் வரலாம், பேர பிள்ளை வரலாம், எது வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவனை விட மாட்டேன் இருக்கணும். கர்த்தர் அப்படியும் பாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க.
கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் பேர பிள்ளையாவது பிள்ளையாவது யாராவது எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, ஏன் ஆண்டவர் எனக்கு முக்கியம், அவர் இல்லாம இவங்க வந்தாங்க அப்படின்னு நினைக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிலாம் வருமா நமக்கு? ஆண்டவர் அப்படிலாம் பார்ப்பாரு எல்லாம். அவர் நீங்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் அவர் வந்து ரொம்ப அன்புக்காக ஏங்குகிற ஒரு ஆண்டவர். ஆமேன். நம்மளை மாதிரி தானே இருப்பாரு. நீங்கள் அப்படி எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? என் புருஷன் வெளியே போனார, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தாரா? அந்த மனுஷன் பிள்ளைகளுக்கு கூட வாங்கிட்டு வராரு, எனக்கு வாங்கிட்டு வந்தாரா? பெண்களை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஆமாம், நாங்கள் திடீர்னு சாப்பிட்டு படுத்தா ஒரு மனுஷா, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்டியா பாருங்க, எவ்வளோ கஷ்டம். அப்புறம் ஆண்டவர் பார்ப்பாரு, நீங்க எங்கிட்ட கேட்கும்போது நீ என்ன கேட்டியா, இன்னைக்கு என்ன விசாரிச்சியா, என் பாதத்தை எட்டி பிடிச்சியா, கட்டி பிடிச்சியா, முத்தம் கொடுத்தியா, பாடுனியா, ஆராதிச்சியா, என்ன மகிமைப்படுத்தினியான்னு கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் அன்புள்ளவர். ஆண்டவரை விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த சூழ்நிலைமையில எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர் ஆராதிக்கணும். நம்பர் 2, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை எல்லாம் செய்வாராக. நம்பர் 2, தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆ 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். நம்ம இப்ப முதல்ல பார்த்தது அவர் பிரமித்து எழுந்திருந்து. இப்ப 2வது பார்க்கிறது எதை பார்க்க போறோம்னா, ராஜா என்னொன்னு எதை கண்டு பிரமிக்கிறாரு? அவங்க மத்தியில 4வது அவர் எப்படி இருக்காரா? அந்த வசனம் சொல்லுது, தேவகுமாரனுடைய சாயல் போன்ற. நல்ல கவனிங்க, பின்வரும் வசனம் சொல்லுது, அந்த ராஜா அந்த 4வது மனுஷனை குறிச்சு தேவ குமாரனுடைய சாயலில் ஒருவர் நடமாடுறது தெரியுது அப்படின்னு சொல்லி பிரமிச்சாங்களா. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆண்டவர் எங்க இருக்காரு? ஆண்டவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். சில பேருக்கு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாருன்னு நினைப்பு இருக்கும். சில பேருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் இருக்காரு பிரதர், ஆனா ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எங்கு இருக்கக்கூடியவர் தெரியுமா? நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த 3 பேரும் ராஜா கிட்ட சவால் விடும்போது தேவனுடைய சத்தத்தை இவங்க காது கேட்கல, தேவனுடைய தொடுதலை இவங்க சரீரம் உணரவே இல்லை. ஆண்டவர் வந்து தைரியமா சொல்லுடா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்டான்னு கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்து ஏவவும் இல்லை, வாக்கும் கொடுக்கல. இந்த 3 பேருக்கு ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, எப்பா இன்னும் ஒரு 10 நாள்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும், ராஜா ஒருத்தன் உங்களை வணங்க சொல்லுவான், நீங்க வணங்காதீங்க, ஏன்னா ஆண்டவர் உங்க மத்தியில தீக்குள்ள இறங்கி உங்களை கௌரவப்படுத்த போறாருங்கிற வெளிப்பாடுமே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல நீங்க இருக்கீங்க பிரதர். கொஞ்ச நாளாவே ஆண்டவர் என்ன நடத்துறதை என்னால உணரவே முடிய மாட்டேங்கி. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டேங்கிறார். நான் பைபிள் படிச்சு பார்க்கிறேன், அதுல பிரயோஜனம். நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் திரும்பி வருது. நான் ரொம்ப உபத்திரவப்படுறேன், ரொம்ப காயப்படுறேன், ரொம்ப நொறுக்கப்படுறேன், ரொம்ப தண்டிக்கப்படுறேன். ஆண்டவர் ஏன் என்ன அப்படி கை விட்டுட்டாரு? ஏன் அப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாரு? நான் ஆண்டவரை தேட என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், அவர் உங்களோட தான் இருக்காரா, உங்க கூட தான் இருக்கிறாரா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த ராஜா கண்ணுக்கு முன்னாடி தேவகுமாரனுடைய சாயல் வெளிப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம நினைக்கிற இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் வந்தாருன்னு, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே திருஷ்டாந்தரமா இயேசு கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குமாரனுடைய வேலையே என்ன தெரியுமா? இம்மானுவேலராக உங்க கூடவே இருக்கிறதுக்கு தான் பிதா அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன்.
பாருங்க, 600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நேபுகாத்நேச்சார் மன்னன் ஆமேன் கண்களிலே 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே இவன் தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த அந்த வாலிபர்களுக்கு மத்தியிலேயே கர்த்தரை இவன் கண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். இனி வரும் நாள் நீங்க உயிரோடு இருக்க போறத ஜனங்கள் பார்க்க போறாங்க. அதான் பிரமிப்பு. இவ செத்துருவான்னு நினைச்சேன், குடும்பம் அழிஞ்சிரும் நினைச்சேன், இவன் மகன் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சேன், இவங்க எழும்பவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு முன்னாடி உங்களை ஆச்சரியமா நிறுத்தி பிரமிக்க வைக்க போகிறார். இரண்டாவது, இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற பயத்தை சத்துருக்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை பற்றி நினைக்க கூட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவர். பாருங்க, அந்த வாலிபர்கள் வைராக்கியம் பாராட்டுனதுனால ஆண்டவர் அவங்க கூட இருந்தார். நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவர் எப்ப நம்மளை விட்டு துக்கப்பட்டு விலகுவார்னா, எப்போ அழைப்பை விட்டு பின்வாங்குறீங்களோ, எப்போ ரொம்ப ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ ரொம்ப முடங்கி போக ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ பாவத்துக்காக நீங்க உங்களை விட்டு தர ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ உலக காரியத்துக்காக ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் ஆண்டவர் உங்களை விட்டு போவார ஒளிஞ்சு இல்லாம நீங்க உங்க மூச்சில, உங்க பேச்சுல, உங்க நடையில, உங்க வாழ்க்கையில, உங்க பழக்கத்துல, உங்க வாயில எப்பவுமே ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு பாடி ஜெபிச்சு அவருடைய வார்த்தைகளை வாசிச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தனிமையில் இல்ல, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டார்னு. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன், நீ என்னால மறக்கப்படுவது இல்லை என்று பரிசுத்த வார்த்தையில் உங்களோட பேசுறாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில எல்லாம் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஆமென். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதே. இன்னும் வேதம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பரிசுத்த வேதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சப்ஜெக்ட வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், கர்த்தருடைய தூதனானவர் செங்கடலுக்கு முன்னாடி அந்த ஜனத்துக்கு முன்னாடி போவாங்க. வசனம் வாசிச்சிருக்கீங்களா? கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி எங்க போவாரா? தூதனானவர் முன்னே போவாரா. நம்ம ஒரு பிரசங்கம் கூட அதை வச்சு பண்ணிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்த பிறகு அந்த பாதையை திறந்து அவங்களை அங்க நடக்க விட்டு கடந்த பிறகு அந்த தூதனானவர் எங்க வந்துருவாராம் தெரியுமா? பின்னாடி வந்துருவார். பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா அவர் உங்களை முன்னும் பின்னும் நெருக்கி ஏவி தான் மகிமையை கொண்டு உங்களை நடத்திக்கிட்டே வராரு. சில கஷ்ட காலத்திலயும் உங்களோட தான் இருக்கிறாரு. அப்ப ஏன் பிரதர் இவங்கெல்லாம் என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அப்ப ஏன் ஆண்டவர் என்ன இப்படி ஒப்பு கொடுத்தாரு, அவர் என் கூட இருந்த எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வருது, எனக்கு ஏன் அந்த நஷ்டம் வந்துச்சு, எனக்கு ஏன் அந்த தோல்வி வந்துச்சு? நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரேன். பவுல் சவுலா இருக்கும் போது ஒரு பிராது ஒரு சீட்டை வாங்கிட்டு ஜனங்களை கொடுமைப்படுத்த வாரான். இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அடிக்கவும் துன்புறுத்தவும் வாரான். அவன் நோக்கம் தேவனை காயப்படுத்தல. யெகோவா என்னும் தேவனுக்கு விரோதமா அதென்ன குமாரன் இயேசுன்னு ஒரு புதிய சுவிசேஷம் பரம்புது, அதை எப்படி விடலான்னு ஒரு குதிரை வண்டியில ஏறி கையில சாட்டை எடுத்துக்கிட்டு நல்ல பட்டயத்தை எடுத்துட்டு தமஸ்கு வழியா உள்ள வாராரு. பயங்கரமா நிறைய சபைகளை அடிச்சார், நிறைய பேரை விசுவாசிகளை துன்பப்படுத்தினர். எவனை இயேசுன்னு கூப்பிட்டது 4 அறை வாங்கு, கட்டி போடு, துன்பப்படுத்தினார். ஆனா திடீர்னு அந்த சவுல் அந்த வனாந்தரத்துல பயணப்படும் போது கர்த்தருடைய ஒளி அவன் மேல் வந்தது. அவன் நீங்க யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் சொல்றான், நான் உங்களை என்ன துன்பப்படுத்தினேன்? நாம நினைக்கிறோம் அக்கா, ஜெபம் பண்ற உங்களை, பைபிள் படிக்கிற உங்களை, சர்ச்சுக்கு போற உங்களை யாராவது காயப்படுத்திட்டா, யாராவது குற்றப்படுத்திட்டா, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களை அனாதையை விட்டுட்டாரு. அது உங்க மேல விழுந்த அடி இல்ல,
அது நீங்க ஆராதிக்கிற தேவன் மேல் விழுந்த அடி, நீங்க விசுவாசிக்கிற உங்க தேவன் மேல் விழுந்த காயம். தேவ பிள்ளையே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய களங்கம் இல்லாத ஞானப்பாலான திருவசனத்தை ஆமென் ஏற்றுக்கொண்ட பிள்ளை ஒன்னு யாராவது பொய்யா குற்றம் சாட்டினா, அவமானப்படுத்தினா, வெட்கப்படுத்தினா, கேவலப்படுத்தினா, புறங்கூறினா, அது யார காயப்படுத்துறதுக்கு சமம் தெரியுமா? ஜீவன் உள்ள தேவனை. ஹல்லேலூயா! ஜீவன் உள்ள தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஆமென். இதுவரை உங்களை விட்டு கொடுக்கல நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. இனி வரும் நாள் உங்களோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்க புருஷன் காயப்படுத்தலாம், பிள்ளை காயப்படுத்தலாம், அவங்க தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சடுதியா உங்க குடும்பத்தார் மேல கர்த்தருடைய ஒளி வரும், கர்த்தருடைய வெளிச்சம் வரும். மனைவியாகிய உன் அன்பை, கணவனாகிய உன்னுடைய சிநேகிதத்தை புரிந்து கொள்ளாமல், பெற்றோராகிய தாய தந்தைய புரிந்து கொள்ளாம, வார்த்தையால கீழ்ப்படிதலற்ற ஒழுக்கமற்ற வாழ்க்கையால காயப்படுத்துகிற பிள்ளைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு காயப்பட்டங்கிறத அந்த மகனுக்கும் மகளுக்கும் புருஷனுக்கும் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக. நீங்க நினைக்கிறீங்க நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, 4 செவத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அவமானத்தை வெளியே சொல்ல முடியல, கேவலத்தை சொல்ல முடியல. ஐயோ, உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை, மனசுல இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, ஒருத்தர் கூட விசாரிக்க, ஒருத்தர் கூட ஜெபிக்க, ஒருத்தர் கூட விடுதலை வாங்கி கொடுக்க எனக்கு யாரும் இல்லையே. இல்ல சிஸ்டர், பிரதர், இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருந்துதான் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 3 வாலிபர்களை 7 மடங்கு அக்கினிக்குள் போடும்போது கர்த்தர் வெளியே இருந்துட்டு கூப்பிடலங்க, அவங்க கூடவே இருந்தாருங்க, அவங்களுக்குள்ளவே இருந்தாருங்க. அவர் வந்து திடீர்னு தான் அக்கினிக்குள்ள வெளியே வந்தாரா? அக்கினிக்குள்ள போட்டோம்னா அங்க பரலோகத்துல இருந்து ஆண்டவர் உளுந்து ஏணி வச்சு இறங்கியிருப்பாரா? இல்ல. 3 பேரும் ராஜா முன்னாடி நிற்கும் போது நல்லா கவனிக்கணும் சிஸ்டர், ஆண்டவர் வெளிப்பாடா பேசுறார். இந்த 3 வாலிபர்களும் திமிரா வைராக்கியமா முதல்ல நிற்கும் போது ராஜா கண்ணுக்கு எத்தனை பேர் தான் தெரிஞ்சாங்க? 3 பேர் தான் தெரிஞ்சாங்க. ஆனா ஒரு அரை மணி நேரத்துல உள்ள தூக்கி போட்டோன்னா எத்தனை பேரா தெரியுறாங்க? எதுக்கு பிறகு தெரிஞ்சாங்க? 7 மடங்கு அக்கினிக்குள்ள போன பிறகுதான் இவங்க வேல்யூ என்னங்கிறத ராஜாவுக்கு காட்டி கொடுக்கிறார். நீங்க பட்ட பாடு, நீங்க பட்ட அவமானம், நீங்க பட்ட நிந்த, நீங்க பட்ட வெட்கம், நீங்க கடந்து வருகிற தரித்திரம், நீங்க சந்திக்கிற மந்திரம், நீங்க சந்திக்கிற பொல்லாப்பு, நீங்க படுகிற மரண வேதனை எதுக்கு தெரியுமா அனுமதிக்கப்பட்டது? உன் கூட தான் மகளே ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா உன் கூட தான் இருக்கிறேங்கிறத உனக்கும் வெளிப்படுத்த போறாரு. ஆமேன். உனக்கு எதிராக இருக்கிற அந்த மக்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படிதான் இந்த உபத்திரவத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த அவமானம், இந்த வெட்கம், இந்த மந்திரம், இந்த மரணம், இந்த சூனியம், இந்த அவப்பெயர் இதோ இன்றோடு கூட முடிவுக்கு வரும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. செய்திகளை கேட்கும்போது செய்திக்குள்ளேயே இணையணும், யோசிக்கணும். ஆமா இல்ல, இந்த ராஜா முதல்ல போடும்போது 3 பேர் தான், போட்ட பிறகு 4 பேரு. அப்ப தேவன் திடீர்னு மேஜிக்கா வந்துட்டாரா? இல்ல. எப்ப தெரியுமா ஆண்டவர் வெளிப்படுவாரு? ஒரு மனுஷன் வியாதிக்கு மத்தியில, பலவீனத்துக்கு மத்தியில, எதிர்ப்புக்கு மத்தியில அவன் நிக்கிறான் பாருங்க, மடங்கடிக்கப்படாம. அப்பந்தான் சத்துருக்களும் பார்ப்பாங்க, டே எவ்வளவோ இவனுக்கு பண்ணணும், எவ்வளவோ இவளுக்கு பண்ணணும், எவ்வளவோ குழி பறிச்சோம், ஆனாலும் நிக்கிறானே இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு அல்ல, இயேசு இருக்கிறார், தேவ சாயலா இருக்கிறார். உன் ஏழ்மையிலே, உன் வறுமையிலே, உன் தரித்திரத்திலே, உன் கடனிலே உன்னோடு கை தூக்கி எடுக்க பணக்காரங்க இல்லாம இருக்கலாம், ஆனா ஐஸ்வர்யத்தின் சம்பந்தத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார்.
அவரை எங்க இருப்பாரா? இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள். அப்ப வீட்டுக்குள்ள நம்ம எல்லாம் எப்படிக்கா இருக்கணும்? இப்படி இருக்கக்கூடாது. உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சந்தோஷப்பட்டா பிசாசு விட்டுட்டு போயிடுவான். எங்க கீபோர்ட் தம்பி ஜெபஸ்டின் என் கூட பயணப்படும் போது சொல்லுவார், பாஸ்டர் வயிறு வலி முதுகு வலிலாம் வரும் பொழுது தம் கட்டி இருந்துக்கிடணும். எப்படி இருக்கணுமா? தம் கட்டி இருக்கணும். வலிக்கும் போது பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துக்கிடணும் பாரு. எதுக்கு தம்பி? எனக்கு முடியலையே, வலிக்குதே. நான் அப்படியே இருந்துக்கிடுவேன் பிரதர் பாஸ்டர் பார். ஏன் அப்படின்னு கேட்பேன். அப்படி இருப்பேன். ஒரு நாள் இருப்பான், 2 நாள் வேகத்தை கூட்டுவான், 3 நாள் கூட கொஞ்சம் கூட்டுவான். நானும் 4வது நாள் அவன் கூட்டும் போது நானும் இறுக்கத்தை கூட்டிக்கிடுவேன். எங்க மட்டும் போக மாட்டாரா? மெடிக்கலுக்கும் டாக்டர்டையும் போக மாட்டாராம். 5ஆம் நாள் பாப்பானா, இவனை கொன்னாலும் இவன் இப்படியே தான் இருப்பான், இவனை போட்டு மோதிக்கிட்டுன்னு அவன் பேருவானா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சாத்ராக் மேஷாக்கா இருக்காரு. நீங்களும் நானும் எப்படி இருக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன வந்தாலும், என்ன காற்று மோதினாலும், எந்த புயல் மோதினாலும் என்ன செஞ்சிட போது வர்ற இடத்துல பார்ப்போம், என் ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் வரை என் தலை மயிரை கூட ஒருவராலும் பிடுங்க முடியாது. என் அழைப்பில் இருந்து யாரும் என்னை அசைக்க முடியாது என்கிற தைரியத்தில் இருந்து பாருங்க. உங்களை யாருமே தூக்க முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா? நல்ல பிரச்சனை வரும்போது தம் கட்டி உட்கார்ந்துக்கோங்க. ஆனா நாங்க இருந்துக்கிடுவோம். தப்பானவங்க சொல்லிட்டு பிரதர், நீங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹல்லேலூயா. பெண்கள் எப்பொழுதுமே அவசர குடுக்கைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முந்திரி கொட்டை எதுலையும் முந்திகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி இருக்க கூடாது. எது வந்தாலும் அமைதியாக, ஆமேன். எவ்வளவு வலி இருந்தாலும் வாயை மட்டும் பூட்டிருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்கக்கா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. அதுதான் எனக்கும் விடுதலையை வாங்கி கொடுக்க கஷ்டமா இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மூட்டை தூக்குற இடத்துல மூட்டை தூக்குற வியாபாரி கையில ஒரு ஊசி இருக்கும். அது என்ன ஊசி தெரியுமா? கோணி பைய தைக்கிற ஊசி. பார்த்துக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி இந்த சபை பாஸ்டர் கையிலலாம் அந்த இடுப்புல அதை தொங்க போட்டுறணும். யாராவது விசுவாசி ஓவரா டாக்கிங் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டா நான் ஸ்டிச்சிங் பண்ணிடுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க வாயை பூட்டிட்டா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். ஆமேன். நீங்க சொல்லணும், எவ்வளவு ஆடு, நீ ஆடும் போது என் தேவன் எனக்காக துக்கப்படுவார். அதனாலதான் கர்த்தர் அழகா சொல்றாரு வசனத்துல, சும்மா இருங்க. அதுதான் இருக்க முடியல எல்லாருக்கும். நீ சும்மா இரு. இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சிக்கலுக்குள், எந்த பிரச்சனைக்குள், எந்த போராட்டத்துக்குள் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் நீ சும்மா இரு. உனக்கு வழக்காடுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் சரி கட்டுவேன், உனக்காக உன் சத்துருக்களோடு எதிர்படுவேன். கர்த்தர் எதிர்படும் காலம் வருகிறது, எதிர்படும் காலம் வருகிறது. ஏன் நீ ஒண்டியாய் அல்ல, தனித்து அல்ல. வயசாயிடுச்சு, நான் யாரு இல்லைங்கிற. ஆமேன் சொல்லுங்க. இயேசுவுக்கு வயசே ஆகல. கையை தட்டுங்க. உங்களுக்கு எனக்கும் வயசானாலும் அவர் இளமையா தான் இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்துட்டு அவர் மேல நமக்கு கிடைக்கும். ஆமேன். நம்ம முட்டு வீங்கி போயிருக்கலாம், கால் வீங்கி போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புள்ள அந்த கால் உன்னுடைய காலோடு இணையும் போது உன் கால் மாமிச பலன் அடையும். கர்த்தர் உங்களுக்காகவே பாட அனுபவித்தவர், உங்களுக்காகவே அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களோடு கூட உங்களுக்காகவே அவர் சாபத்தை தன்மேல் சுமந்திருக்கிறார், பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்கள் முழு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படி தன் சரீரத்தில் உள்ள முழு சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்காக. பிறகு எதுக்குங்க நம்ம கவலைப்படணும்? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, ஒரு வெள்ளி செவ்வாய் வந்தா என்ன செய்ய முடியும்? தேவன் படைத்த கோழியை தானே வெட்ட முடியும். என் தேவனை, அதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சாத்தானுக்கு சொன்னார், ஏய் பிள்ளை எடுத்துட்டியடா, என் ஆடு மாடு கோழி வேலைக்காரங்க வருமானம் என் பேரு புகழ் எதை எடுத்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் யோபு சொல்றான், அவர் என் கூட தான்டா இருக்காரு. நீ எல்லாரையும் எடுத்து அதெல்லாம் ஒரு நாள் சாக வேண்டியது, நானும் சாக வேண்டியவன். ஆனால் ஒன்று என் மீட்பர். நான் சொல்றேன், மந்திரத்தை பார்த்து, பிசாசை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, தோல்வியை பார்த்து ஐயோ நீ என்ன இப்படி ஆக்கிட்டியன்னு நீங்க உங்களை காட்டி கொடுக்காதீங்க, உங்க கர்த்தரை காட்டி கொடுங்க. என் பக்கத்தில் இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஏ மந்திர ஆவியே, நீ வந்துட்டியா? நீ யார் தெரியுமா? என் பக்கத்தில் ஒருத்தர் உலாவிக்கிட்டு இருக்கிறார் பாரு, என் அறையில, என் வீட்டுக்குள்ள. அவர் காலுக்கு கீழே நீ மிதிக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், மறுபடியும் நீ அக்கினிக்கு இரையாக்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறவன். வெளியே சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் யார் தெரியுமா? அக்கினி கடலுக்கு அவனுக்கு ஒரு மரண தண்டனை எழுதி வச்சுட்டு போயிருக்கார். எங்க இருக்கு பிராது? சட்ட புக்கில் இருக்கு, பைபிள்ல. திறந்து காட்டி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள சேட்டை, உடம்புக்குள்ள சேட்டை வந்துட்டே, சேட்டை பண்றவன, வயிறை பிடிச்சு சேட்டை பண்றவன, உனக்கு தண்டனை எழுதி இருக்கு பாரு. நித்திய அக்கினி கடல், அலறுவான், சொல்லிப்பார், ஓடுவான். ஏன்னா அதுதான் உண்மை. ஆனா உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சாதாரணமானவர் இல்ல, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினவர். நான் சொல்லுவேன், சாத்ராக்குக்கும் மேஷாக்குக்கும் நடுவுல உலாவன இயேசு அப்ப சிலுவைக்கெல்லாம் போல. அந்த இயேசுக்கே ஒரு பவர்னா, நான் சொல்றேன், இப்ப நம்ம கூட இருக்கிற இயேசு 5 காயம் ஏற்றவர், சித்தம் செய்து முடித்தவர். ஏராளமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சிலுவையில். ஏராளமான, அவரை பின்பற்றினா ஏராளமான நன்மை, ஏராளமான ஆமென் நன்மையின் காரியம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவர் நமக்காக பரிந்து பேச போறார். தானியேல் 3:26 படிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் ஆமென், அல்லேலூயா. இதை எப்படி படிப்பீங்க? அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க வெளியே வாங்க. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். படிச்சுட்டு போயிருவோம், அப்படிதானே? ஆமா, அப்படிதான் படிக்க முடியும். ஏன் வெளியே கூப்பிட்டாரு? சாவல, கூட இருக்கிறது கடவுள் தெரிஞ்சுட்டு கூப்பிட்டுட்டாரியா அப்படின்னு சொல்லிடுவோம். கூப்பிட்டவர் யார் தெரியுமா? அது முதல்ல யோசிக்கணும். நேபுகாத் நேச்சார் மன்னனை குறிச்சு படிச்சா, லட்சங்களை கொன்று போட்டவன், லட்ச வீரர்களை ஆமென் யுத்தத்துல வென்றவன், மண்ணோடு மண்ணாக்கினவன், பல தேசங்களை இல்லாமல் போக பண்ணினவன், மூர்க்க வெறி கொண்டவன், மூர்க்க கோபம் கொண்டவன். நீங்க சொல்றீங்கல்ல, பொல்லாதவா பிரதர், பொல்லாதவங்க பிரதர். எத்தனை பொல்லாதவங்களா இருந்துட்டு போட்டுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க பிரதர். ஒரு 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 ஆபீசர் இருக்காரு, கையெழுத்து போடணும், உருனே இருக்கிறாரு, அப்படி இப்படி இருக்கிறாரு, எனக்கு கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு, அல்லது எனக்கு தயவே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த நேபுகாத் நேச்சார் மன்னன் கொடுங்கோல் மன்னன், கொடுங்கோலன், ஈவு இரக்கமற்றவன். எவ்வளவு தைரியம் இருந்தா 3 வாலிபர்கள் வணங்கல, தூக்கி அக்னியில போட்டுட்டான். சாதாரணமான அக்னியிலே போட்டிருக்கலாம். 7 மடங்கு பானைய சூடாக்கி 7 மடங்கு தீய எரிய வச்சு இவன் மரணத்தை கூட கொடூரமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உத்த வேக கோபம் கொண்டவன். அப்படிப்பட்ட ராஜா மெழுகு போல உருகி, ஏ சாத்ராக்கே, ஏ மேஷாக் ஆபேத்நேகோவே, வெளியே வாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல பக்கத்துல வாங்கப்பா, என் பக்கத்துல வந்துருங்க, வெளியே வான்னு கூப்பிடல, என் பக்கத்துல வந்து நின்றுங்கன்னு கூப்பிடுறாராம். ஒரு அம்மைன்னு சொல்லுங்க, இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த கடினமான இருதயம் கொண்ட, கொடூரமான இருதயம் கொண்ட இந்த ஆமேன் ராஜாவோடு கர்த்தருடைய செயல் பரிந்து பேசினது. ஆண்டவர் இந்த மாசம் சொல்றாரு, யார் இருதயம் காரியத்துல கடினமா இருக்கோ, யார் இருதயம் கோபமா இருக்கோ, யார் இருதயம் அந்த காரியத்தை தரவிடாம தடுக்குதோ, அவர்களை உனக்கு நான் வழி திறக்க வைப்பேன்.
யார் உங்கள் நன்மையை அடைத்து வைத்திருந்தாலும், யார் உங்களுக்குரியதை கெடுத்து தடுத்து வைத்திருந்தாலும், பிரதர் இவங்க மூலமா தான் இது வந்தே ஆகணும், ஆனா அவங்களோ அதற்கு ஆயத்தமாகவே இல்லை. வந்துட்டா எனக்கு நல்லதுன்னு நீங்க நினைச்சு எந்த காரியத்துக்காகலாம் நீங்க ஏங்குறீங்களோ அந்த கடின உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருதயத்தை கர்த்தர் திறப்பார். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ உங்க பட்சத்துல வருவாங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உதறிட்டு போனவங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க உங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இவங்க துன்மார்க்கன் அப்படின்னா நீ அவங்கள தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் பரிந்து பேச போகிறார், கடின உள்ளங்களை கரைக்க போறாரு. எங்க நீங்க யாரோ ஒருவருடைய இருதயத்தினுடைய கடினத்தையும் அவங்களுடைய ரொம்ப அராஜகத்தையும் கண்டு ரொம்ப பயப்படுறீங்க. நேபுகாத் நேச்சார் மன்னனை விடவா அவங்க பெரிய கொம்பே? இல்லவே இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் அந்த நேபுகாத் நேச்சார் மன்னனுடைய இருதயத்தை சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு நேராக திருப்பி அவர்களை தன் பக்கம் அழைத்ததை போல கர்த்தர் உங்க பக்கம் சிலரை கொண்டு வருவார். உங்களை விட்டு புரியாம பிரிஞ்சு போனவங்க, உங்க நேசகுமாரன் உங்க நேசகுமாரத்திகளை போல நீங்க ஆறுயிரா நேசிச்ச சிலர் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை உங்கள் பக்கமாய் கொண்டு வருவேன். ஆமென். எப்பேற்பட்ட நிலையில் அந்த அதிகாரிகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை உங்கள் பக்கம் கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சும்மா வாங்க போனாரு இல்லங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜா உயர்வை கட்டளையிட்டார், அவங்களுக்கு நேரா ஒரு பதவியை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களுக்கு பிறகு அட்ரஸ் இல்லாத மகனுக்கு, மகளுக்கு, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு வருமானம், வேலை, படிப்பு, உயர்வு, ஆமென், எல்லாவற்றுக்கான வாசலை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்காக தேவன் இந்த நேபுகாத் நேச்சார் மன்னன் கிட்ட பரிந்து பேசினது போல சிலர் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க வேணும் ஆனா ரொம்ப ஏங்குறீங்க. கர்த்தர் சொல்றார், மனசை உடைக்க போறார், கர்த்தர் திறக்க போறார். நீங்க சாட்சியா நிக்க போறீங்க. கையை தட்டுங்களேன். உங்களை பார்த்து தானே சொல்றாரு, உங்க பிரச்சனையை பார்த்து தான் சொல்றாரு. யாரோ ஒருவருடைய பிரச்சனையை பார்த்தல்ல. உங்க சொந்த புருஷன் நீங்க நல்லதுக்கு சொல்றீங்க, அவர் ஏத்துக்க மாட்டேங்காரு. அவரே நேபுகாத் நேச்சார் மண்ணை மாதிரி தான் பிடிவாதமா இருக்காரு. கர்த்தர் சொல்லுகிறார், அவரை ஏன் பொண்டாட்டியே என்கிட்ட வந்து கொஞ்சம் உட்காரு, நீ இப்ப சொல்லுன்னு கேட்பாரு. கையை தட்டுங்க. இப்ப மட்டும் நல்லா கை தட்டுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரால முடியும். இதை நீங்க யோசித்து பாருங்க. இந்த வார்த்தையை வச்சு தியானிச்சு பாருங்க. நீங்க கேட்கணும், ஆண்டவரே அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி எப்படி நின்னவன் இப்ப கிட்ட வாங்கன்னு பவ்யமா, ஆமென், பவ்யமா கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்கானா? ஆண்டவரே இந்த மாசம் அந்த வார்த்தையை, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா எனக்காக தான் தந்தீங்க. ஏன்னா நான் சேம் ப்ராப்ளத்துல தான் இருக்கிறேன், நான் சேம் பிரச்சனையில தான் இருக்கிறேன். எனக்கு சிலருடைய ஆதரவு வேணும். ஹல்லேலூயா. அந்த ஆதரவுகளை ஆண்டவர் கொடுத்து உங்களை கர்த்தர் வலுப்படுத்துவார். ஆமென். பிள்ளை பேச்சே கேட்க மாட்டீங்க, மகன் கீழ்ப்படிய மாட்டீங்கன்னா மகா விட்டுருங்க. ஆண்டவர் காலுக்கு கீழே கொண்டு வருவார். தேவனால் முடியும். சில பிள்ளைகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி இருக்கலாம். நீங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கீங்க. உங்க ஒருத்தருக்காக உங்க பிள்ளைகள் ஆண்டவர் போக விட மாட்டாருங்க. காதலுக்குள்ள இருக்கலாம், காமத்துக்குள்ள இருக்கலாம், இச்சைக்குள்ள இருக்கலாம், குடிவெறிக்குள்ள இருக்கலாம், உலகத்துக்குள்ள இருக்கலாம். தாயா நீ நெஞ்சில அடிச்சு அழலாம், ஐயோ இவள் இப்படி இருக்கிறாளே என்று. இல்லவே இல்லை. அழுகிறாய் பார், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் மகளே, உங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட இருந்து ஆமேன் உங்களை துன்பப்படுத்தி ஆமேன் தேவனை புரிந்து கொள்ளாம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தம் பக்கம் திருப்பும்படி கைகளை தட்டி பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என்ன செய்ய போகிறார்? தானியேல் 3:27 படிங்க.
ம் தலைவரும் ம் 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 நல்ல கவனிங்கக்கா. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ற பாதுகாக்க உங்க கூடயே இருக்க போற. இவங்களை ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்களை இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு ஆச்சரியமா மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் காட்டுறது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக சிலர்கிட்ட பரிந்து பேசுறதோட நிறுத்த போறது இல்ல, பாதுகாக்க போறார், பாதுகாக்க போறார். குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துருவானோ பயப்படுறீங்க, மீட்டுருவார். ஆண்டவர் சேதப்பட விட மாட்டார். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட அக்கறை உள்ள ஆண்டவர். போடப்பட்டவங்க நல்ல வேளை அவங்கள உடம்புல பவர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அக்கா நல்லா கவனிங்க, உடம்புல அபிஷேகம் இருந்துச்சு, தீ படல்னு வச்சுக்கிடுவோம். அந்த சால்வையிலையுமா அப்படி இருக்கணும்? நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளை எதுல ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அதையும் பிசாசு தொட முடியாது. உங்க சேர, உங்க வீட, உங்க பெட்ரூம், ஆமீன், உங்க வாகனத்தை, நீங்க இருக்கிற வேலைய, உங்களுடைய அலுவலகங்களை, உங்க கணவர் வேலை பார்க்கிற ஆமீன் நாட்டை கூட, அந்த தேசத்தை கூட சத்துருவால தொட முடியாது. கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளை நீ, உன் நிமித்தம் ஒரு சால்வை கருகி போகாமல், தலைமயிர் கருகி போகாமல், அவர்கள் சரீரம் சேதமடையாமல் பாதுகாத்த கர்த்தர் தொழில, வருமானத்தை, படிப்ப, பிள்ளைய, வாழ்க்கைய, உயிரை, அவங்க உடல் உள்ளுறுப்ப, குடும்பத்தை, கல்யாண வாழ்க்கைய, வருமானத்தை ஒன்றும் கெடுக்காதபடி கர்த்தர் காப்பார். நீங்க நான் அந்த சின்ன வயசுல இந்த மெழுகுவர்த்திக்கு மேல கை வச்சு விளையாண்டுருக்கேன். இந்த முடி இருந்தா கொஞ்ச நேரத்துல கருகிரும். கருகுனது எப்படி தெரியும்னா, ஸ்மெல்லும் கடிக்கும், மூக்கு கடிக்கும். ஆமேன். ஆனா அவங்கள விட்டு வெளியே வரும்போது மந்திரியும் ராஜாவும் மோந்து பார்த்தாங்க, ஏதாவது கரிஞ்ச தீஞ்ச ஸ்மெல் அடிக்குதான்னு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனா அவங்க மேல கருகன வாடையும் அடிக்கல, அவங்க அக்னியில வெந்து போகவும் இல்லை. வேதம் சொல்லுது, அக்னி அவர்களை பலவந்தம் பண்ண முடியவில்லை, அக்னி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதி, அந்த போராட்டம், அந்த கடன், அந்த மாந்திரிகம், அந்த பிசாசு, அந்த பலவீனம், அந்த கொடிய பாவம், அந்த கொடிய சமாதானத்தை கெடுக்கும் தண்டனையின் காலம் இனி இதற்கு மேல் உங்கள் வாழ்வில் மிஞ்சி வராதபடி, மீறி வராதபடி, தலை தூக்காதபடி, அந்த அக்கினிக்கு எப்படி ஆமேன் வல்லமை அற்று போனதோ அதே போல உங்களுக்கு விரோதமாய், குடும்பம், பிள்ளை, எல்லைக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு அக்கினி ஆஸ்திரமும் செயலிழந்து போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். ஒரு சிறிய சேதத்தை கூட உண்டாக்க முடியாது. ஹல்லேலூயா. தரித்திரம் அடுத்தது என்ன, வீடு வீடா பிச்சை எடுக்க விட்டுருமோ? இல்லை, இல்லை. அந்த தரித்திரத்துக்கு மேல் இருந்த சக்தி உறிஞ்சப்படுகிறது, அந்த வியாதிக்கு மேல் இருக்கிற வல்லமை உறிஞ்சப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை இதுக்கு மேல் இல்லை, அது அப்படியே பஞ்சரான காத்து மாறி போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு மேல் கடக்காது, கர்த்தரே செய்வார். கர்த்தர் எவ்வளவு வல்லமை எவ்வளவு பார்த்தீங்களா? ஆச்சரியமான ஒரு வசனத்தை அப்படி கடந்து போக கூடாது. எப்படிப்பா இது நடந்திருக்கும்? தீ சாதாரணமானது இல்லைங்க. நம்ம 7 மடங்கு அக்கினின்னு போயிடுறோம். ஒரு அடுப்பு தீயில கூட நம்ம கை மாட்டினா பொத்து வச்சிரும். 7 மடங்கு அக்கினி கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். இந்த ஜபர கட்டட சைஸ் அடுப்பு இருந்திருக்குமா? அதுக்குள்ள ஒரு 100 கட்டை போட்டிருப்பாங்களா? ஒரு 10 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திருப்பாங்களா? ஒரு 10 பந்தம் வச்சு 10 பக்கத்துல கொளுத்திருப்பாங்களா? அது எவ்வளவு வேகமா இருந்திருக்கும். அதுக்குள்ள போய் எலும்பு கூட, நரம்பு கூட பிஞ்சே போகல. காரணம், கர்த்தருக்காக வைராக்கியமா இந்த வருஷம் நின்னவங்க வாழ்க்கை, ஆமேன், ஓடுனவங்க வாழ்க்கை அப்படியே பத்திரப்படுத்தப்படும்.
நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலிபோர்னியா அமெரிக்கா மாகாணத்துல காட்டு தீ பரவனதை பார்த்துருப்பீங்க. மானு, சிங்கம், புலி, குரங்கு எல்லாம் தீக்காயம் பட்டுச்சு, மறிச்சு போச்சு. காட்டு தீ படபடன்னு, காட்டு தீ பலமா இருக்கும், காற்று வீசும் வேகத்தில் எல்லாம் தீ பறந்தது. பெரிய வல்லரசு நாடு, எத்தனையோ டேங்கர் லாரி, எத்தனையோ விமானங்கள் தண்ணியை இறைச்சி மேல கொட்டினாலும் நாட்கள் கணக்கில், வாரங்கள் கணக்கில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் போனது. ஆனா இந்த தீக்கு நம்மை போன்ற 3 புருஷர்களை கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். பிசாசை கண்டு பயப்படாதீங்க. அவன் முன்னாடி சொல்லுங்க, டேய் வாடா பிசாசு, நீ சேட்டை பண்ண வந்திருக்கல்ல, வா உட்கார்ந்து பேசுவோம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உனக்கு தெரியாம இருக்க, அவங்களுக்கு விரோதமா வந்த 7 மடங்கு அக்னியை விடவாடா நீ பெரியவன். சி அப்பாலே பாசாத்தானே, அந்த நேபுகாத் நேச்சர் மன்னனை விடவா ஓம் மந்திரவாதியும் மந்திரத்துக்கு தூது சொல்ல வந்தவனும் வந்தவளும் பெரியவள். இயேசுவின் நாமத்துல சொல்லிப்பார், எதிர்த்துப்பார், ஓடி போவான், இல்லாமல் போவான். வசனத்தை காண்பித்து கொடு, வசனத்தை வைத்து பேசு, உன் அறைக்குள் இருந்து பேசு, கட்டளை கொடு, அத அடி, அத ஒட, அத தும்சம் பண்ணு. கர்த்தர் அந்த வல்லமையை தருவார், அக்கினியை தருவார். கூனினது போதும், குறுங்கினது போதும், முடங்கினது போதும். எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. சத்துரு வெட்கப்படும் காலம் வந்தது, தலைகுனியும் காலம் வந்தது. அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியா ஒரு காரியம் படிச்சுட்டு எழும்பிருங்க தம்பி, எழும்பி போட்டுறீங்களா? ஆமென் ஆமென். தானியேல் 3:28 படிச்சுட்டு எல்லாரும் எழுப்பிடுவோம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி. ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கடைசியா என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்க தேவன் தான் பெரியவருங்கிறத மந்திரவாதிக்கு காட்டி கொடுக்க போறார், மந்திரம் செய்ய சொன்னவனுக்கு காட்டி கொடுக்க போறார், உலகத்துக்கு காட்டி கொடுக்க போறார். சொல்ல போனா உங்களெல்லாம் மகிமைப்பட போறாரு. எப்ப அந்த பிள்ளை வாழ்க்கையில எவ்வளவு, உன் கிராமம் உன்னை பற்றி பேச போகுது, உன் தெரு உன்னை பற்றி பேச போகுது. ஒரு காலத்துல பிரபுகிதியோன் கூட்டத்துக்கு போனா உங்களை கேவலமா பேசினவங்க, அவன் ஒரு கூட்டம், உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு 2025 எத்தனை பேரு ஆமேன் பரிகாசம் பண்ணி தலையை தொழுக்கி போக தான் தெரியும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தெரிய போகிறது. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள ஆமேன் மகிமைப்பட போகிறார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் ஆமேன் மூளைக்கு தலைக்கல்லானது போல தேவ பிள்ளையே, தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிறாய், தேவனை இடைவிடாமல் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஆராதிக்கிற தேவனே உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் தப்புவித்த கர்த்தர், கோலியாத்தை எதிர்க்க பலன் கொடுத்த கர்த்தர், எரிகிற அக்கினிக்கு நடுவில் எழும்பின ஆண்டவர் உங்க மத்தியில எழும்பி செயல்பட ஆரம்பிப்பார். நீ தேம்பி அழுகிற இடத்துல, நீங்க உடைக்கப்படுகிற இடத்துல, நீங்க காயப்படுகிற இடத்துல, தூக்கம் வராம சாப்பிடாம புலம்பி அங்கேயும் இங்கேயும் உள்ளம் பரிதவித்து புலம்பி கொண்டே இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், புலம்பல ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆமென். மாற பண்ணுவார். அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். இந்த அக்கினி எப்படி தெரியுமா? உன்னை பட்சிக்க வந்த அக்கினியை விழுங்குகிற அக்கினி, உன்னை பட்சிக்க வந்த அக்கினியை எரித்து போடுகிற அக்கினி. இது யெகோவா யிரே பெதஸ்தா ஜெப வீட்டின் பலிபீடத்தில் மோசேயோடு பேசின அக்கினி உன்னோடு பேசினது, உன்னை உருவாக்குகிறது, உன்னை புறப்பட பண்ணுகிறது. இனி உன் கோல் உன் கையில், ஜெபம் என்னும் கோல், விசுவாசம் என்னும் கோல், அபிஷேகம் என்னும் கோல், அழைப்பு என்னும் கோல் ஆர்ப்பரி செயல்பட ஆரம்பிக்கும். இனி உன் ஜெபம் மந்திரத்தை விழுங்கி போடும், சர்ப்பத்தை அழிச்சு
அழிச்சிரும், தரித்திரத்தை அழிச்சிரும். உன் ஜெபத்துக்கு வல்லமை கூடுது, உன் அபிஷேகத்துக்கு வல்லமை கூடுது. ஆமென். பிரச்சனை கூடுனது போல இனி உன் ஜெபம் கூடும், வல்லமை கூடும், துதி கூடும், ஸ்தோத்திரம் கூடும், அபிஷேகம் கூடும், வார்த்தை கூடும். மகிமை 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 பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. வல்லமையான கிருபை இறங்கி வரட்டும், வல்லமையான அக்கினி இறங்கி வரட்டும், வல்லமையான கிருபை இறங்கி வரட்டும். அப்பா, நெருப்பு பற்றி பிடிப்பது போல பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. உன் மேலெல்லாம், உங்க உடையெல்லாம், உங்க நடையெல்லாம், நீங்க கொண்டு வந்த உடம்பு மேலெல்லாம் அக்கினி இறங்குது. உன் சோர்வு மாறுது, பலவீனம் மாறுது, உடல் வீக்கம் மாறுது, மரண கட்டு வெளியே போகுது, மரண ஆவி உடையுது, மந்திரம் உடையுது. பெற்றுக்கோ. உன்னை தப்புவித்தார், தப்புவித்தார். மரண கண்ணி, ஆமே, மரண கண்ணி, ஆமே, தெரிபட்டது. ஆமே, குருவி தப்பினது போல நீ தப்பினாய். நீ தப்பிட்ட, நீ தப்பிட்ட. வேட மரணத்தை கொண்டு வந்தான், நீ தப்பிட்ட. அந்த காலத்தை கடந்துட்ட. இனி உனக்கு பிராண சேதம் வராது, வராது. உன்னோடு கூட இருக்கிறவர்களை காப்பே, காப்பே. உனக்கு மட்டுமல்ல, கடந்த ராத்திரி கேட்டாய், ஏன் என் குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது, ஏன் அது என் பிள்ளைகளை கூட விடவில்லை. கர்த்தர் சொல்ற, பயப்படாத, பயப்படாத. நீ யாருன்னு தெரிய வேண்டாமா, நீ யாருன்னு தெரிய வேண்டாமா. நான் வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவர். புதிதாக வந்திருக்கிற சகோதரி, கர்த்தர் உன்னை கண்டார், கர்த்தர் உன்னை அழைத்தார். பொறுமையாயிரு. நான் மெய்யான தெய்வம் என்பதை நீ அறிவாய். நான் உன்னோடு நின்று செய்ய போகும் அற்புதத்தை பார். அது பயங்கரமா இருக்கும். வல்லமை இறங்கட்டும் அப்பா, கிருபை இறங்கட்டும், வானம் திறக்கப்படட்டும், அக்கினி பிளம்பு ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். கிருபையின் நதி, ஜீவ நதி, பரிசுத்தாவியின் நதி, வல்லமையின் நதி, கட்டவிழ்க்கிற நதி, கட்டவிழ்க்கிற நதி. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, மரண சங்கிலிகள் தெரிபட்டு போகிறது. மந்திரத்தின் வல்லமை, எல்லா சூனிய வல்லமை, எல்லா செய்வன வல்லமை, எல்லா இருளின் வல்லமை, எல்லா அந்தகார சக்தி, ரீ பாபா கபா தூடா பா சாந்துடா பௌடபா கபாபா ரிகலபா. அப்படியே எழும்பி முடிப்போம். எழும்பி இருங்க. ஒரே நிமிடத்துல முடிச்சு போறேன். உங்க எல்லாருக்கும் தலை தொட்டு ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை தொட்டுட்டாரு. உங்க கர்த்தருடைய அக்கினி. சில பிசாஸ் இரவு நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் தீவட்டியை எடுத்துட்டு வர்றது போல மந்திரவாதி ஊடுருவி வந்தான், மந்திரவாதி ஊடுருவி வந்தான். நான் பட்சிக்கிற அக்கினியா இருந்தேன், அது உனக்கு தெரியாது. நான் உன்னை தேற்றினேன், நீ அறியாத இடத்தில் நான் இருந்தேன். அன்றைக்கு 3 பேர்கள் மத்தியில் தேவன் உலாவினது சாத்ராக் மேஷாக்குக்கு தெரிந்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் நாள் வரும், தெரியும், 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 தெரியும். இன்றைக்கு ஒத்துக்கோ, நீங்க இருந்தீங்க. அதான் அந்த ஐசியூ வார்டுக்குள்ள போகல, அந்த மருத்துவமனைக்கு போகல, மரண படுக்கைக்கு போகல, தீங்குக்கு போகல, மயானத்துக்குள்ள போகல. கர்த்தர் என்னோடு இருந்தார், கர்த்தர் என்னோடு இருந்தார். என் கணவனோடு இருந்தார், மகனோடு இருந்தார், மகளோடு இருந்தார், பிரயாணத்தில் கூடவே இருந்தார், ஊழியத்தில் இருந்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு யார் இருக்கிறாங்க? இயேசு, 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 இயேசு. அவர் நாமம் இயேசு. ரி பாபா கபா தூடா தூலபா ஷககலகர தரபா கபா தூடா கதலர சந்துட பௌடபா ரி பாபா கலரகரபா. ஆசீர்வதிக்கிறப்பா. என் ஜனத்தோட பேசுனதுக்காக நன்றி. உங்க பாவம்பா, ஏழை ஜனமப்பா, திக்கற்ற ஜனமப்பா, உறவினர்களால கூட புரிந்து கொள்ள முடியாத நபர்களப்பா, இவர்களோடு பேசுனீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் வைராக்கியமா இருக்கிறேன், உனக்காக வைராக்கியமா இருக்கிறேன், பட்சிக்குற அக்கினியும் இருக்கிறேன். நான் அக்கினியில் பதில் அளிப்பேன். நிறைஞ்ச மனசோட ஆசீர்வதிக்கிற பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.